ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜினியா தேவி விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரஜினியா தேவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு சிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்துகிட்ருக்கேன். சனிக்கிழமை பசங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவ் விட்டாங்க. என் பொண்ணுக்கு லீவ் விட்டாங்க. இன்றைக்கி எங்கள் பொண்ணோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு இன்றைக்கி அங்கே போகலான்ட்டு இன்றைக்கி வேலைக்கு போகலை. பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வர்றப்போ லைட்டாக மழை தூறல் வந்துச்சுங்க. எங்கள் பாப்பா எதாவது வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தா. சரி நம்ம வீட்டிலேயே போய் எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கடையில் நிறுத்தி உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேங்க. உருளைக்கிழங்கு பார்க்குறக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு. சரின்ட்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துட்டு அந்த மேல் இருக்கிற தோலையெல்லாம் நல்லா சீவிக்கலாம். சீவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணுங்க. சூரியக்கத்தியில் கட் பண்ணாலும் சரி, காய் சீவிரத்தில் கட் பண்ணாலும் சரி. எனக்கு அருகாமனையில் கட் பண்ணால் தான் நல்லா வரும். அதனால் நான் அதிலேயே கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா கலர் திரும்பாமல் இருக்கும். அதுக்காக தான் தண்ணியில் போட்டு வச்சுக்கிறது. தண்ணியில் போட்டதை எடுத்து ஒரு 10 நிமிஷமாட்ட வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி, காட்டன் துணியை போட்டு அதை மேலே பரப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் போட்டால் நல்லா வதன்னு வராது. துணியில் போடுறப்ப வெயிலெல்லாம் போட தேவையில்லை. வீட்டுக்குள்ளேயே ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ஒத்தி எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு போடுறப்ப கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருந்துச்சு. ஒன்றோட ஒன்றா ஒட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஒத்தி எடுக்குங்காட்டி ஈரப்பதம் எதுவும் இல்லை. இப்போ இந்த டைமில் நல்லா துடைச்சிட்டு எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 3 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருந்தேன். அதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். எங்கள் பாப்பா கேட்டான்னு சொல்லி கடையில் வாங்கி கொடுத்துருந்தாலும் அவள் ஒருத்தி மட்டும்தான் சாப்பிட்ருந்துருப்பா. இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றோம். இப்போ அடுப்பை வச்சு ஒரு கடாயை வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சீவி வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம். சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. இதுக்குன்னு நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் 10 நிமிஷத்தில். உருளைக்கிழங்க எண்ணெயில் போட்டதுமே அப்படியே விடக்கூடாது. ஒரு சைடு மட்டும்தான் வேகும். இந்த மாதிரி 2 சைடு திருப்பி போட்டால் தான் 2ஆவது சைடு நல்லா வேகும். வர்றப்போ லைட்டாக தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிது. வீட்டுக்கு வர நல்லா கனமான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாப்பா 1வதுலேருந்து 8வது வரலையும் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிட்ருந்தா. இந்த வருஷம் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்திருந்தோம். எப்படி மேனேஜ் பண்ணுவாளான்ட்டு பயந்துட்டுருந்தேன். பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்ல மார்க் தான் எடுத்திருக்கிறா. நல்லா பிக்கப் ஆகிட்டா. நம்ம மொறுன்னு நல்லா உருளைக்கிழங்கு சிப்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ ஆசையாக இருக்குதுன்ட்டு. இப்போது மீதி இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். அதிகமாக நம்ம எந்த செலவும் கிடையாதுங்க. உருளைக்கிழங்கு, எண்ணெய் 2டே பொருள் இருந்தால் போதும். நம்ம வீட்டிலேயே நம்ம கையால் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயுமே உருளைக்கிழங்கு, எண்ணெய் இருக்கக்கூடியது தான். இப்போ எல்லாத்தையும் எடுத்து பொரிச்சாச்சு. அது கூடவே 2 கொத்து கருவேப்பிந்தலையும் பொரித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிந்தலை தனியாக நம்ம குழம்புலையெல்லாம் போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பொரித்து எடுக்கிறப்ப அதனோட டேஸ்ட்டு தனியாக இருக்கும். அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூடவே கொஞ்சோண்டு தூள் உப்பு, மிளகாத்தூள் போட்டு ஒரு குலுக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம மொறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதோட 1 டம்ளர் டீ வச்சு இன்றைக்கி ஸ்நாக்ஸை முடிச்சாச்சு.